வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் நாளில் 4748 பேர் மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தின் புதிய மேல்முறையீட்டு மனு காவிரி வழக்குடன் சேர்த்து இன்று விசாரணை. முதல்வர் ஜெயலலிதா நலமாக இருக்கிறார். வதந்தி பரப்பினால் நடவடிக்கை என காவல்துறை எச்சரிக்கை. காஷ்மீர் பற்றிய பாகிஸ்தான் கனவு பலிக்காது. ஐநா அவையில் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பேச்சு. அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் மோதல். ட்ரம்ப் ஹிலாரி நேருக்கு நேர் விவாதம். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் நேற்று முதல் தொடங்கியுள்ள நிலையில் 4748 பேர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும் அக்டோபர் 17 மற்றும் 19 தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும் என தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் சீதாராமன் நேற்று முன்தினம் அறிவித்தார். இதையடுத்து நேற்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் நாள் என்பதால் முழு வீச்சில் வேட்புமனு தாக்கல் நடைபெறாது. பெரும்பாலும் சுயேட்சைகள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று மட்டும் 4748 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்து முடிவெடுத்த பின் வேட்பாளர் மனு தாக்கல் இன்னும் வேகம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 200 வார்டுகளுக்கும் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதுபோல கோவை, வேலூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், மதுரை, தஞ்சை, நெல்லை போன்ற இதர 11 நகராட்சிகளில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுகவினரின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 12 மாநகராட்சி கவுன்சிலர் வேட்பாளர்கள் மற்றும் மாவட்ட பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக முதல்வர் ஜெயலலிதா கடந்த 22 தேதி இரவு சென்னை கிரீம் சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாட்டுக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டது. நேற்று 5வது நாளாக முதல்வருக்கு சிகிச்சை தரப்பட்டது. மருத்துவமனையில் இருந்தபடி முதல்வர் அரசு பணிகளை கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே முதல்வரின் உடல்நலம் பற்றி வதந்திகள் பரவிய நிலையில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முதல்வரின் உடல்நலம் தொடர்பாக வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே சிகிச்சை முடிந்து முதல்வர் இல்லம் திரும்புவது தொடர்பாக இன்று அல்லது நாளை முடிவெடுக்கப்பட உள்ளது. காவிரி நீர் தொடர்பான தமிழக அரசு தாக்கல் செய்த புதிய மேல்முறையீட்டு மனு இன்று காவிரி வழக்குடன் சேர்த்து விசாரிக்கப்பட உள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் நீர் திறக்க மறுத்த கர்நாடகம் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை நேற்று தாக்கல் செய்தது. அதில் 6000 கன அடி நீரை திறந்துவிடக் கோரும் உச்சநீதிமன்ற உத்தரவை திருத்தம் செய்ய கர்நாடகம் கோரியிருந்தது. கர்நாடக அணைகளில் போதிய நீர் இல்லாததால் இப்பொழுது தண்ணீர் திறந்துவிட முடியாது, தற்பொழுது திறக்க வேண்டிய தண்ணீரை டிசம்பர் மாதம் தருகிறோம் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடகத்தின் மனுவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நேற்று புதிய மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தது. கர்நாடகத்தின் முடிவு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறுவதாக உள்ளது. அந்த மனுவை விசாரிப்பது தேவையற்றது என தமிழக அரசின் இடைக்கால மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால மனுவுடன் இந்த புதிய மனுவும் இன்று சேர்த்து விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரு மாநில மனுக்களும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் அவையில் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பேசியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது அவையின் 71வது கூட்டத்தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வந்தது. இதில் இறுதி நாளன்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் 18 நிமிடங்கள் உரையாற்றினார்.
அப்போது கடந்த ஓராண்டாகவே பயங்கரவாதத்தை எதிர்த்து உலகம் போராடி வருவதாக குறிப்பிட்ட சுஷ்மா பயங்கரவாதத்திற்கு உதவும் நாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். हम अपने मतभेद भुलाकर आतंकवाद के खिलाफ एकजुट हों, उसका मुकाबला दृढ़ संकल्प से करें और अपने प्रयासों में तेजी लाएं. हमें पुराने समीकरण तोड़ने होंगे, अपनी पसंदगियां नापसंदगियां एक तरफ रखनी होंगी, मोह त्यागने होंगे, एहसानों को भूलना होगा और एक दृढ़ निश्चय के साथ इकट्ठे होकर इस आतंकवाद का सामना करने की रणनीति बनानी होगी. பலுசிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் புரிந்து வரும் அட்டூழியங்கள் பற்றி குறிப்பிட்ட சுஷ்மா ஸ்வராஜ் காஷ்மீரை தனதாக்கிக் கொள்ளும் கனவை பாகிஸ்தான் கைவிட வேண்டும் என்றும் பேசினார். वो भारत का कोई हिस्सा हमसे छीन सकता है तो मैं पूरी दृढ़ता और स्पष्टता के साथ यहाँ ये कह देना चाहती हूँ कि आपका ये मंसूबा कभी कामयाब नहीं होगा. कश्मीर भारत का अभिन्न हिस्सा है. जम्मू कश्मीर भारत का अभिन्न हिस्सा है और अभिन्न हिस्सा रहेगा. इसलिए ये ख्वाब देखना छोड़ दें. சுஷ்மா ஸ்வராஜின் ஐக்கிய நாடுகள் அவை பேச்சுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சுஷ்மா ஸ்வராஜின் பேச்சை பாராட்டியுள்ளனர். Address that External Affairs Minister Srimati Sushma Swaraj gave at the UNGA today was a very balanced statement. It was a very statesman-like statement. External Affairs Minister in her address stated very clearly that such nations do not have any place in the Committee of Nations. பாரதிய ஜனதா RSS அமைப்புகளின் தூண்டுதல் காரணமாக தன் மீது காலணி எறியப்பட்டதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதை ஒட்டி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கிசான் யாத்திரை என்ற பெயரில் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதுவரை 2200 கிலோமீட்டர் தொலைவு வரை அவர் பயணம் செய்து விவசாயிகள் கட்சி தொண்டர்களை சந்தித்துள்ளார். இந்த நிலையில் சீதாப்பூர் நகரில் திறந்த வேனில் ராகுல் காந்தி வந்தபொழுது அவர் மீது காலணி வீசப்பட்டது. இது தொடர்பாக அனூப் மிஸ்ரா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தன் மீதான காலணி வீச்சு பற்றி கருத்து தெரிவித்த ராகுல் காந்தி பாரதிய ஜனதா RSS அமைப்பின் தூண்டுதல் காரணமாக தன் மீது காலணி எறியப்பட்டதாகவும் இதை கண்டு தான் அஞ்சப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். ராகுல் காந்தி மீதான காலணி வீச்சுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தெலுங்கானா, கர்நாடகம், ஆந்திர மாநிலங்களின் பல பகுதிகள் தொடர்ந்து வெள்ளத்தில் மிதக்கின்றன. தெலுங்கானா மாநிலத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கோதாவரி உள்பட பல நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைகள் திறக்கப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கரீம்நகர் மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் மிட்மனாயிர் அணை நிரம்பி வழிவதால் அதை சுற்றியுள்ள 6 கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். வெள்ளத்தால் கர்நாடகமும் பாதிப்படைந்துள்ளது. இதற்கிடையே விதர்பா, தெலுங்கானா, தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல்நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது விதர்பா மற்றும் மத்திய பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதிகளின் மேல் நிலை கொண்டிருப்பதாக விசாகப்பட்டினம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக இன்று ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போன மதனுடைய கூட்டாளி வெங்கட சுதீர் நேற்றிரவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அக்டோபர் 7ஆம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டார். SRM பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையின் பொழுது இடம் வாங்கி தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் காணாமல் போய்விட்டார். இன்னமும் மதன் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் மதனை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே மதனின் முக்கிய கூட்டாளியான வெங்கட சுதீர் நாகிரெட்டி என்பவரை 115 நாட்களுக்கு பின் ஆந்திரத்தில் குண்டூரில் சில நாட்களுக்கு முன் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு சென்னை சைதாப்பேட்டை 11வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி பிரகாஷ் முன் வெங்கட சுதீர் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு பின்னர் அக்டோபர் 7ஆம் தேதி வரை சுதீரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி பிரகாஷ் உத்தரவு பிறப்பித்தார். அதனையடுத்து சுதீர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். நள்ளிரவில் மது போதையில் கார் ஓட்டி உயிர் பலி. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கடந்த 15 நாட்களாக நடந்து வரும் தாக்குதல்கள் பயங்கரவாதத்தின் ஒரு பகுதிதான் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திண்டுக்கல்லுக்கு வந்த பொன் ராதாகிருஷ்ணன் அங்கு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 15 நாட்களாக தமிழகத்தில் இந்து இயக்க தலைவர்கள் மீது தாக்குதல் நடந்து வருவதாக குறிப்பிட்ட அவர், காவல்துறை இது பற்றி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, காவல்துறை இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். பயங்கரவாத தாக்குதல்களால் பாரதிய ஜனதா பயந்துவிடும் என நினைத்தால் அது பகல் கனவு என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். 15 நாட்களாக தமிழகம் முழுவதும் இந்து இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார். நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சினை உலகளாவிய பயங்கரவாதத்தினுடைய ஒரு அங்கம் என்பதை காவல்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். சிங்கப்பூரில் மறைந்த குடியரசுத் தலைவர் SR நாதன் சிங்கப்பூர் மலேசியா வாழ் சீனர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகத்தான தலைவர் என உலக தமிழர் பேரவைத் தலைவர் பழ நெடுமாறன் புகழாரம் சூட்டியுள்ளார். சிங்கப்பூர் நாட்டின் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் SR நாதனின் நினைவேந்தல் நிகழ்ச்சி தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நேற்று நடைபெற்றது. உலக தமிழர் பேரவைத் தலைவர் பழ நெடுமாறன் SR நாதனின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் சி மகேந்திரன், தமிழ் தேசிய பேர் இயக்க தலைவர் மணிகரசன், புதிய பார்வை M நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பழ நெடுமாறன் அவரது பேச்சில் தமிழர்கள் தங்கள் உழைப்பாலும் திறமையாலும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளை உயர செய்திருக்கிறார்கள். அப்படி உலக நாடுகளை உயர்த்தி உயர் பதவிகளும் வகித்து வரும் ஒரே இனம் தமிழ் இனம்தான் என்று குறிப்பிட்டார். மோசமான அல்லது கொத்தடிமை வாழ்க்கை வாழ நேர்ந்தாலும் கூட அந்த நாடுகளில் வாழ்ந்த தமிழர்கள் தங்களுடைய உழைப்பினால் முன்னேறியது மட்டுமல்ல, அந்த நாடுகளை வளப்படுத்தியது மட்டுமல்ல, அந்த நாடுகளின் முக்கிய பொறுப்புகளிலே வீட்டிருக்கும் அளவுக்கு உயர்ந்த ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது தமிழினம். சென்னையில் நள்ளிரவு நேரம் மது போதையில் கார் ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்திய விகாஸ், சரண்குமார் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்க முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கடந்த 19ஆம் தேதி அதிகாலை நேரம் குடிபோதையில் தாறுமாறாக கார் ஓட்டிய இருவர் சாலையோரம் நிறுத்தியிருந்த ஆட்டோக்கள் மீது காரை மோத செய்தனர். இதில் 12 ஆட்டோக்கள் சேதமடைந்தன, 9 பேர் படுகாயமடைந்தனர். அதில் திருத்தணியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆறுமுகம் என்பவர் பலியானார். படுகாயமடைந்தவர்களில் ஒருவரான ஜெகன் என்பவருக்கு சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே மது போதையில் பயங்கர விபத்தை ஏற்படுத்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் விஜய் ஆனந்தின் மகன் விகாஸ் மற்றும் அவரது நண்பர் சரண்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இவர்கள் ஜாமீன் கோரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு செய்தனர். மனுவில் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்தனர். காரை ஓட்டி வந்தது யார் என்பதும் மனு மூலம் தெளிவாகவில்லை. இதனால் நீதிபதி ஜெயச்சந்திரன் இருவரது ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தீபாவளியின் பொழுது வணிகர்கள் பாதிக்கப்படாத வகையில் பண பரிவர்த்தனை கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் நீக்க வேண்டும் என்று ஈரோடு சிறு வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி திருநாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை அறிவித்துள்ளது. இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிகளும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதால் அதிக அளவில் பணத்தை எடுத்து செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியின் பொழுது வணிகர்கள் ஈரோட்டுக்கு வருகை தந்து ஜவுளிகளை வாங்கி செல்வது வழக்கம். எனவே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகள் வணிகத்தை பாதிக்கக்கூடாது என்பதால் பண பரிவர்த்தனை கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் தளர்த்த வேண்டும் என வணிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தீபாவளி ஒன்றுதான் எதிர்பார்த்து வாங்கிய கடனிலும் வியாபாரத்தை அதிகப்படுத்தி செய்வதற்கு ஆக்கமாக இருக்கக்கூடிய தீபாவளி வரக்கூடிய நேரத்தில் தேர்தலை அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிவிச்சது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த பணம் கொண்டு வருவது போவது பட்டாளம் செய்வது தேர்தல் அதிகாரிகள் அந்த சோதனையில் கொஞ்சம் வியாபாரிகளுக்கு சலுகை செய்ய வேண்டும். தேர்தல் அதிகாரியை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். பணக்கெடுபிடி இல்லாமல் வியாபாரிகளுக்கு பெரிய தொகை 50,000, 1 லட்சம், 2 லட்சம் கொண்டு வரதுக்கு தேர்தல் அதாவது மாநில தேர்தல் அதிகாரிகள் செய்யுமாறு வார சந்தையின் சார்பாகவும் தினசரி சந்தையின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.
நாகப்பட்டினம் மாவட்டம் சித்தர்காடு அரிசி ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் உமியை அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையை அடுத்த சித்தர்காட்டில் அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை உள்ளது. ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் உமி வளாகத்திலேயே மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இது காற்றில் பறந்து வீடுகளின் மீதும் பொருட்களின் மீதும் படுகிறது. இதனால் தோல் நோய் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனை அகற்ற கோரி பல்வேறு முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பறந்து வருது இந்த சாம்பல்ல இருந்து, அதை கொல்லவும் முடியாது, நசுக்கவும் முடியாது, அதுக்கு மருந்தும் கிடையாது. பறந்து வருது சாம்பலுக்குள்ளேருந்து, சாம்பலும் பறந்து வருது. இதில் எப்படி குடி இருக்குது, எப்படி உசுரோட நிற்க முடியும்? நாங்கள் சீக்க அணிவிக்கிறதா, வண்டம் குத்துறதா, சாம்பலை கூட்டி எழுறதா, எதை வீடு சுத்தம் பண்ணுறதா, எப்படி நெத்தம் கூட்டினாலும் நெத்தம் சாம்பா. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 4 பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் இறக்குறாங்க? கேன்சர் கேன்சர் கேன்சர். ஏன் கேன்சர் வந்துச்சு? வேறு எதாவது டிசீஸ் சொல்லிடுறாங்க. அது கிடையவே கிடையாது சார். இந்த மில்லு தான் சார் மெயின் காரணம். இது எல்லாருக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரூரில் உள்ள இலங்கை தமிழர்கள் முகாமில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 1990ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட இன கலவரத்திற்கு பிறகு ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்தனர். தமிழகத்திற்கு வந்தவர்கள் ராமேஸ்வரம், தருமபுரி, சேலம், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கரூர் ராயனூர் இலங்கை தமிழர்கள் முகாமில் 446 குடும்பங்களைச் சேர்ந்த 1386 பேர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கழிவறைகளில் இருந்து செல்லும் கழிவுநீர் செல்ல உரிய சாக்கடை வசதிகள் இல்லை. இதனால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. சுகாதாரம் மற்றும் குடியிருப்புகளை புதுப்பித்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேஃப்டி டேங்கு இங்கே அடைச்சி தண்ணி எல்லாம் வீட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. உள்ள கொசு தொல்லை தாங்க முடியல, வீட்டுக்குள்ளேயே போகுது. குழந்தைகள் மட்டும் 1500 குழந்தைகள் இருக்காங்க. இதில் தான் எல்லாம் சுவாசிக்கிறது, உடுப்பு துவைக்கிறது எல்லாமே இதில் தான். இதனால் பாதிக்கப்படுறது நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி கவர்மெண்ட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க. தண்ணி நிறைய வருது. தண்ணிங்க தொடர்ந்து நிறைய குளிக்க வலிக்கிட்டோன்னா நிறைய உள்ள தண்ணி வருது. உள்ள உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, பிள்ளைகளுக்கும் அடிக்கடி காய்ச்சலாக இருக்குது. அவங்க ஏதாவது உதவி செஞ்சு இந்த தண்ணி இப்படி வர்றது அதை பார்த்து ஏதாவது பண்ணி. எங்கள் முகாமில் எல்லா வீடும் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. வீடு வசதியில் தமிழக அரசு அம்மா எல்லாமே உதவி செய்கிறாங்க. எங்களுக்கு இந்த வீடையும் கட்டி கொடுத்தா பரவாயில்ல. கொஞ்சம் வசதி இல்லாமல் தான் இருக்குது, வீடெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு அம்மாட்ட கேட்டுக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் உள்ள பொதுக்குளத்தை அந்த பகுதி மக்களே சொந்த செலவில் தூர்வாரி வருகின்றனர். கடையநல்லூர் நகராட்சியில் 25 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே நகராட்சி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் ஆழ்துளை கிணறுகள் மூலம் கிடைக்கும் நீரையே நம்பியுள்ளனர். இந்த நிலையில் கடையநல்லூர் இக்பால் நகரில் உள்ள பொதுக்குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் குளத்து நீர் அடியோடு வற்றி போய்விட்டது. நகரின் முக்கிய நிலத்தடி நீர் ஆதாரமான இந்த குளத்தை தூர்வாரும்படி நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அலுவலர்கள் அதை சட்டை செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பகுதி மக்கள் தங்கள் சொந்த செலவில் நேற்று காலை முதல் குளத்தை தூர்வாரும் பணியில் இறங்கியுள்ளனர். இந்த தெப்பக்குளம் இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீருக்கு ஆதாரமாக இருந்தது. இந்த குளம் தூந்துவிட்ட காரணத்தினால் இதை தூர்வாரி எதிர்வரக்கூடிய அந்த பருவமழையிலே அதிக நல்ல முறையிலே தண்ணீரை சேகரித்து இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும். பண்டைய கோவில்களில் உள்ள பழமை வாய்ந்த மூலிகை ஓவியங்களை பாதுகாக்கப் போவதாக காஞ்சிபுரத்தில் நடந்த பயிற்சி பட்டறைக்கு பின் ஓவிய மாணவர்கள் கூறியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் ஆசிய பண்பாட்டு ஆய்வு மையம் சார்பில் அனைத்து இந்திய அளவில் முதல் முறையாக நுண்கலை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பண்டைய கால சுவர் ஓவியங்களை பாதுகாப்பது பற்றிய பயிற்சி பட்டறை நடந்தது. நாடு முழுவதும் இருந்து வந்த 300க்கும் மேற்பட்ட ஓவிய மாணவ மாணவிகள் இந்த பயிற்சி பட்டறையில் பங்கேற்றனர். கோவில் சுவர் ஓவியங்களின் சூட்முக கலைகள், கோவில் ஓவியங்களை பழமை மாறாமல் எப்படி பாதுகாப்பது என இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் பண்டைய கால முறையில் ஓவியம் வரைந்து பழகிய மாணவர்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள மூலிகை ஓவியங்களை பார்வையிட்டனர். மூலிகை சுவர் ஓவியங்களை பாதுகாக்கவும் அவர்கள் உறுதியேற்றனர்.
மியூரல் பெயிண்டிங்லாம் எப்படி இருந்தது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்ற முறையில் இயற்கையான பெயிண்டிங்ஸ் கலர்ஸை வச்சு நாங்களும் கண்டினியூவாக அந்த பெயிண்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ரியலாக வந்து பார்க்குறப்ப நாங்கள் என்ன மாதிரியான பெயிண்டிங் பண்ணோம், இங்கே ஆல்ரெடி நமக்கு முன்னாடி உள்ள மூதாதையர்கள் எப்படிலாம் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வரைந்த ஓவியங்களையும் அதனுடைய வரலாற்றையும் தெரிந்துள்ளனர். அதை நேரடியாக பார்க்கின்ற ஒரு வாய்ப்பையும் இதன் மூலமாக அவர்கள் பெற்றுள்ளனர். இதன் மூலமாக முன்னோருடைய கலையின் மதிப்பு, அதை எவ்வாறு பாதுகாக்க என்ற முக்கியத்துவத்தையும் அறிந்துள்ளனர். நவராத்திரியை முன்னிட்டு தர்மபுரியில் தயாரான 70,000 கொள்ளு பொம்மைகள் கர்நாடக கலவரம் காரணமாக தேங்கி போய் உள்ளன. நவராத்திரி விழாவை முன்னிட்டு வீடுகளில் கொள்ளு வைப்பது வழக்கம். இந்த கொள்ளு பொம்மை தயாரிப்பு பணியில் தர்மபுரியை அடுத்த அதியமான் கோட்டையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றன. களிமண்ணில் பொம்மை தயாரித்து காய வைத்து சுட்டு வர்ணம் பூசி அழகுபடுத்தும் பணி அங்கே நடந்து வருகிறது. இதற்கிடையே தமிழக கொள்ளு பொம்மைகள் அதிக அளவில் கர்நாடகத்தில் வாங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் கர்நாடக வணிகர்கள் நவராத்திரி விழாவையொட்டி 50,000க்கும் மேற்பட்ட பொம்மைகளுக்காக ஆர்டர் தந்திருந்தனர். 1 லட்சம் ரூபாய் வரை மண்பாண்ட தொழிலாளர்கள் கடன் வாங்கி இரவு பகலாக பாடுபட்டு பொம்மைகளை உருவாக்கி வைத்திருக்கும் நிலையில் கர்நாடக கலவரம் காரணமாக 70,000 கொள்ளு பொம்மைகள் தேங்கி போய் உள்ளன. இதனால் தொழிலாளர்கள் வேதனையில் உள்ளனர். இங்கே லோக்கலில் வந்து ஒரு 20,000 சிலைக்கு மட்டும்தான் இங்கே விற்பனை செய்ய முடியும். மற்றதான் பூரா கர்நாடக மாநிலத்தில் தான் நாங்கள் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவோம். இப்போ இந்த காவேரி பிரச்சனைனால அது ஏற்றுமதி இந்த 70,000 பொம்மை தேக்கமடைகிற நிலைமையில் இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த வருஷம் வந்து வியாபாரம் நல்ல முறையாக பண்ணுறதுக்கு அந்த முடிவு, காவேரி பிரச்சனை இதுக்கு ஒரு முடிவு காணி எங்களுக்கு தொழிலை வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கு அரசுகளை இதுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும். பெங்களூர் லைன்லேருந்து வர்றவங்கெல்லாம் இப்போ வந்து யாருமே வரமாட்டுறாங்க. சரக்கு எடுக்க வரணுன்னா ஆர்டர் பண்ணுங்களா, நான் அப்புறமா எடுத்துக்கிறோமான்ற மாதிரி இருக்கிறாங்க. எங்கள் சரக்குங்கெல்லாம் தேக்கமாக அப்படியே நிற்கிதுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கவர்மெண்ட்டு நல்லபடியாக ஒரு வழிமுறை செஞ்சால் இந்த வியாபாரத்தை சரக்குங்களாம் வியாபாரம் பண்ணி நாங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்குவோம். கொலம்பியா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து, முடிவுக்கு வந்து 50 ஆண்டு உள்நாட்டு போர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கொலம்பியா நாட்டில் அரசுக்கும் போராளிகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் அரசுக்கும் மார்க்சிய ஃபார்க் போராளிகளுக்கும் இடையே கடந்த 50 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்து வந்தது. அங்கு அமைதியை ஏற்படுத்த கியூபா நாட்டின் தலைநகரமான ஹவானாவில் கடந்த 4 ஆண்டுகளாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் முதல் கட்டமாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. இதனிடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்பதா வேண்டாமா என போராளி குழு நடத்திய தேர்தலில் அந்த இயக்கத்தை சேர்ந்த 200 பிரதிநிதிகள் ஒருமனதாக அமைதி ஒப்பந்தத்தை ஆதரித்து வாக்களித்தனர். இதனையடுத்து நேற்று கொலம்பியாவின் கடற்கரை நகரமான கார்டஜேனியாவில் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. கொலம்பிய அதிபர் ஜூவான் மானுவல் சாந்தோஸ், போராளி குழு தலைவர் ரொட்ரிகோ லாண்டனோ என அழைக்கப்படும் டிமோசெங்கோ ஆகியோர் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் அரை நூற்றாண்டு கொலம்பியா உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்துள்ளது. இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்ச்சியில் கியூபா அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ, மெக்சிகோ அதிபர் பெனோ நேட்டோ, ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெர்ரி உள்பட பலர் பங்கேற்றனர். முன்னதாக கொலம்பியாவின் தலைநகர் பொகட்டோவில் ஃபார்க் போராளி குழுவினர் வெள்ளை பலூன்களுடன் பேரணி நடத்தினர். அமைதி என பொருள்படும் பாஸ் என்ற சொல் அந்த பேரணியில் இடம்பெற்றிருந்தது. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக்கும் நிகழ்ச்சிக்காக 3500 காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆயிரக்கணக்கான ஊடகவியலாளர்கள் இந்த வரலாற்று நிகழ்வில் பங்கேற்றனர். அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப், ஜனநாயக கட்சியின் ஹில்லாரி கிளின்டன் ஆகியோருக்கு இடையே நேருக்கு நேர் விவாதம் சற்று முன் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜனநாயக கட்சி சார்பாக ஹில்லாரி கிளின்டனும், குடியரசுக் கட்சி சார்பாக தொழிலதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஆங்காங்கே வேட்பாளர்களாக போட்டியிட்டுள்ளனர்.
இவர்கள் இருவருக்கும் இடையிலான முதல் நேரடி விவாதம் நியூயார்க் நகரின் ஹெம்பஸ்டீட் பகுதியில் உள்ள ஹோப்ஸ்ட்ரா பல்கலைக்கழக வளாகத்தில் சற்று முன் நடைபெற்றது. ஹிலாரி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது செய்தது என்ன என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்ப, பெரும் கோடீஸ்வரர்கள் மட்டுமே ட்ரம்பை ஆதரிப்பார்கள் என ஹிலாரி பதிலடி கொடுத்தார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு திருடப்படுவதாகவும் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவேன் எனவும் ட்ரம்ப் கூற, குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவேன், நடுத்தர மக்களை மேம்படுத்த திட்டங்கள் தீட்டப்படும் என ஹிலாரி பேசினார். அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த நேருக்கு நேர் விவாதம் அமெரிக்கா மற்றும் உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் ரியல் மேட்ரிட் அணியை எதிர்த்து விளையாட ஜெர்மனியின் டோர்டன்ட் அணி வீரர்கள் மும்முர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்பெயின் நாட்டின் ரியல் மேட்ரிட் அணி தற்பொழுது ஐரோப்பிய சாம்பியனாக உள்ளது. ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் ஜெர்மனியின் டோர்ட்மண்ட் அணியை எதிர்த்து இது ஆட உள்ளது. இந்நிலையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, காரெத் பெலே போன்ற திறமை வாய்ந்த வீரர்களை எதிர்கொள்ள டோர்ட்மண்ட் அணி தயாராகி வருகிறது. இன்று நடைபெற உள்ள இந்த போட்டிக்காக அந்த அணி வீரர்கள் மும்முரமாக பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் நாளில் 4748 பேர் மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தின் புதிய மேல்முறையீட்டு மனு காவிரி வழக்குடன் சேர்த்து இன்று விசாரணை. முதல்வர் ஜெயலலிதா நலமாக இருக்கிறார், வதந்தி பரப்பினால் நடவடிக்கை என காவல்துறை எச்சரிக்கை. காஷ்மீர் பற்றிய பாகிஸ்தான் கனவு பலிக்காது, ஐநா அவையில் அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பேச்சு. அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் மோதல். ட்ரம்ப் ஹிலாரி நேருக்கு நேர் விவாதம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.